அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விலங்கு நகலாக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இதில் இந்த விலங்கு நகலாக்கம் செய்வதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அறம் சார்ந்த பிரச்சனைகள், எத்திக்கல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். பொதுவாக அந்த உயிர் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை நமக்கு எதையெல்லாம் வழங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிற துறையின் மூலமாக மலிவான மருந்துகள், தரம் மிகுந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள், நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள், நோய்களை குணமாக்கும் உள்ளூர் முறை, இவையெல்லாம் நமக்கு இந்த உயிர் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த உயிர் தொழில்நுட்பம்ங்கிற துறை மரபணு மாற்றம் என்ற ஒரு மைய கருத்தினை கையாள்வதனால இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறதாக காணப்படுகிறது. இப்போ மரபணு கையாள்வதுடன் இந்த துறையானது தொடர்புபடுத்தப்பட்டிருப்பது என்பதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இப்படி மரபணுக்களை கையாளும் பொழுது பார்த்திங்கன்னா, இயல்பாக நமக்கு என்ன ஆகும், ஏதாவது நமக்கு உடல் ரீதியாக உபாதைகள் ஏற்படுமோ, உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் புரியாத விளைவுகள் ஏற்படுத்துமோ என்று மக்களுக்கு ஒரு அச்சம் உள்ளது. இந்த மரபணுக்களை கையாளும் பொழுது பார்த்திங்கன்னா, போர் காலங்களில் மனித இனத்துக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், குறிப்பாக வைரஸ், பாக்டீரியா, இது போன்ற தீங்கு உருவாக்கும் நுண்ணுயிர்களை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு அச்சம் நம்மகிட்ட இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மரபணு மாற்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன தான் நமக்கு அச்சம் மக்கள்கிட்ட இருந்தாலும் கூட இந்த இடர்பாடுகளால் பயன்கள் அதிகமாக இருக்கிறது என்பது நம்ம மறுக்க முடியாது ஒரு முக்கியமான விஷயம். ரைட். இப்போ இந்த உயிரி தொழில்நுட்பவியலை நடைமுறைப்படுத்தக்கூடிய நெறிமுறைகள், ரெகுலேஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜி, இந்திய உயிரிய தொழில்நுட்ப நெறிப்படுத்து ஆணையம், பயோடெக்னாலஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இந்திய உயிரி தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரபியல்பு மாற்றப்பட்ட உயிர்களை உள்ளடக்கிய உயிர் தொழில்நுட்பவியல் மூலம் உற்பத்தி பொருட்கள் நெறிப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா, அந்த மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் இந்த உயிர் தொழில்நுட்பவியல் செயல்முறைகளை நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் இந்திய வனங்கள், சூழ்நிலை மாற்றம், சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஆளுகையில் இந்த அமைப்பாக உள்ளது. இந்த மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் என்பது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்திய வனங்கள், சூழ்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஆளுகைக்கு கீழாக இது அமைந்திருக்கிறது. இது நம் நாட்டில் மரபு பொறியியல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு ஒப்புதல் அளிப்பது என்பது தான் இந்த குழுமத்தினுடைய முக்கியமான பணி. இதனோடு தொடர்புபடுத்திருக்கக்கூடிய மற்ற குழுமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தேசிய உயிரிய தொழில்நுட்ப ஆலோசனை குழும பங்குதாரரின் பணிகள், இவங்க என்னென்ன பணியை செய்கிறாங்க, உயிரிய தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்கள் மற்றும் உயிர்களை சமுதாயத்திற்குள் நுழைத்தல், அவற்றின் பயன்பாட்டின் பின்னூட்டம் அளிப்பது. இப்போ இந்த சட்டப்படியான அமைப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மறுச்சேர்க்கை டிஎன்ஏ ஆலோசனை குழுமம், இது ஆலோசனை வழங்குவது மட்டும்தான் இதனுடைய பணி. நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமம், விருப்பத்திற்கேற்ப மரபு பொருட்கள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு, மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒப்புதலை அளிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது. அடுத்தது மாநில உயிர் தொழில்நுட்பவியல் ஒருங்கிணைப்பு குழுமம், மாவட்ட அளவிலான குழுமம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி, இவங்களை என்ன பண்ணுறாங்க சொன்னால், இவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றன. உயிரி பொருள் கொள்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் நாடு அல்லது மக்களின் உரிய அங்கீகாரமின்றி இழப்பீடு வழங்காமல் உயிரி வளங்களை பயன்படுத்துவதாகும். அடுத்தது, இந்த உயிரியல் மற்றும் மருத்துவத்துவ மேம்பாட்டால் தோன்றும் மரம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு உயிர் அறிவியல், பயோ எத்திக்ஸ் அப்படின்னு பேர். உயிரி பொருள் கொள்ளை, பயோ பைரசி, இது பார்த்திங்கன்னா உலக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக வர்த்தக அமைப்பில் இது ஒரு அங்கம். உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தப்படி அறிவுசார் சொத்துரிமை வர்த்தகத்தின் கையெழுத்தாளர் என்னும் முறையில் இந்தியா எந்த ஆண்டுகளில் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1999 இந்தியா இந்த உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்திட்டு ஒரு அங்கத்தினராக சேர்ந்திருக்கு. சரி, இப்போ மரபியல்பு மாற்றப்பட்ட
இந்த உயிர்களால் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும். இது ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. சுற்றுச்சூழலில் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும், மனித நலத்துக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும், வேளாண்மையில் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ தீங்குயிர் கொல்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், இந்த தீங்குயிர் கொல்லி என்று சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் இருக்கு இல்லைங்களா, மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், இவை சுற்றுச்சூழலில் நமக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தது சிற்றினங்களுக்கு இடையிலான மகரந்த சேர்க்கை, தாவரக்கொல்லி எதிர்ப்பு, மரபணுக்களை பரப்பி சூப்பர் வீட் எனும் மீக்களை தாவரங்களை இவை உருவாக்கும். அடுத்தது மனித நலம், இதில் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ குறிப்பாக மனிதனுக்கு மற்றும் விலங்குகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது மரபணு மாற்றத்தின் போது குறியீட்டாளராக பயன்படுத்தப்படும் நோய் எதிர்ப்பொருள் தடை ஏற்படுத்தும் மரபணுக்கள் நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை பரப்ப வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து நம்ம வேளாண்மையில் என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீங்குயிர் நச்சு பொருட்கள் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரில் இணைந்து தீங்குயிர் கொல்லி இணைத்தொகையில் நச்சு எதிர் பரிணாமத்தை ஏற்படுத்தும். அடுத்தது மரபியல்பு மாற்றப்பட்ட விதைகள் மீது பெரிய உயிர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்டப்படியான தனியுரிமை, அதாவது காப்புரிமையை அவை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு வேளாண்மையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். அப்போ மரபியல்பு மாற்றப்பட்ட உயிர்களால் நேரிடக்கூடிய ஆபத்துகள் அதாவது தொடர்ந்து வருவதில்லை. அடுத்தது மரபியல்பு மாற்றப்பட்ட உயிர்களால் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடர்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தணும். புதிய அல்லது கொடிய தீங்குயிர்கள் மற்றும் நோயூக்கிகளை உருவாக்குவது, மரபணு மாற்றப்பட்ட உயிர்களை கொண்டு இனக்கலப்பு செய்வதால் தீங்குயிர்கள் இன்னும் அதிக விளைவுகளை உருவாக்குகிறது. அடுத்தது இந்த இலக்கில் இல்லா சிற்றினங்களான மண்ணில் வாழும் உயிர்கள், தீங்கு தராத தாவரங்கள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கு இவை ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த விவசாயம் மற்றும் வேளாண்மை சூழ்நிலை மண்டலத்திற்கு இடையூறாக இவை அமைந்துள்ளது. சிற்றின பல்வகைத்தன்மை சரி செய்யப்படாத இழப்பு அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தும். மனித நலனுக்கு இது மிகப்பெரிய எதிரான இடர்பாடுகளை ஏற்படுத்துகிறது. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1991ஆம் ஆண்டு உயிரிய பல் பாதுகாப்புக்கான ஒரு முறைசாரா பணிக்குழுக்களை உருவாக்கியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழு சுற்றுச்சூழலில் உயிர்களை வெளியிட தன்னார்வ குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த என்னென்ன குறியீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மரபு பொறியியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பவியல் பன்னாட்டு மையம், இந்த அமைப்பு என்ன செய்யுது, இந்த மையம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இது உயிரிய பாதுகாப்பு தொடர்பாக எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் சுற்றுச்சூழல் உயிரிய தொழில்நுட்பவியல் பயன்பாடு ஆகியவற்றில் இவை முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்படுகிறது. அடுத்தது அறிவுசார் சொத்துரிமை மற்றும் பாதுகாப்பு. இப்போ அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னா என்ன? இந்த மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் வணிகப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா இது மெயினாக முழுவதுமாக அறிவு சார்ந்ததாகும். இப்போ உயிரிய தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்திங்கனாவே இது முழுவதுமாக மனிதனுடைய அறிவு சார்ந்த ஒரு அடிப்படையாக கொண்டதாகும். அப்போ அந்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பம் அப்படிங்கும்போது எதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் மாற்றம் செய்யப்பட்ட நுண்ணுயிர்கள், அதாவது மாடிஃபைடு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மைக்ரோ ஆர்கானிசம்னு சொன்னாலே அவங்க, அதே போல் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் வணிகப் பொருட்கள் ஆகியவை உற்பத்தி செய்வது என்பது அந்த தொழில்நுட்பத்துடைய முக்கியமான ஒரு அங்கம். இந்த யார் இந்த பொருட்களை உருவாக்குறாங்களோ அல்லது கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருட்களின் மீதான ஒரு உரிமை கிடைக்கும். அதுதான் முழு உரிமையுடையவராக அவர் கருதப்படுகிறார். இத்தகைய நபருக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரசினால் அளிக்கப்படும். இத்தகைய அறிவுசார் சொத்துக்கள் நாட்டில் சட்டம் உருவாக்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. இதில் ஒரு தாவரம், குறிப்பாக தாவர சாகுபடியாளர்களின் உரிமைகள், பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ் அது ஒன்று முக்கியம். அதேபோல் கிராம சமூகம் மற்றும் விவசாயிகளின் மரபியல் பல்வகமை கொண்ட சிற்றினங்கள் பயன்பாடு, மரபியல் அறிவு மற்றும் பரிமாற்றம்,
படைப்பு, அவற்றை பாதுகாத்தல், இவை எல்லாமே வந்துட்டு இதற்கான அங்கீகாரத்தை அனுப்புவது தான் வந்து பிளான் பிரீடர்ஸ் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அறிவுசார் சொத்துரிமை, அறிவுசார் பாதுகாப்பு, இந்த தாவர சாகுபடியாளர் இதுவரை இல்லாத புதிய தாவர வகையை உற்பத்தி செய்ய அரசாங்கத்தால் அளிக்கப்படுகிறது. அறிவுசார் சொத்துக்களின் உரிமையை பாதுகாக்கும் பல்வேறு வடிவங்கள். வேறு என்னென்ன வடிவங்களில் இந்த அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக குறியீடு, இவற்றின் இந்த 3 வடிவங்களில் அறிவுசார் சொத்துரிமையானது பாதுகாக்கப்படுகிறது. இப்போ காப்புரிமை, பேட்டன்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்டன்ட். அப்போ ஒருவர் கண்டுபிடித்த ஒரு பொருளை உற்பத்தி செய்ய, விற்பனை செய்ய மற்றும் பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முழு உரிமையை ஆவணமாக வழங்குவது தான் காப்புரிமை. ஒரு அரசாங்கம், ஒரு அரசு ஒருவர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளை அல்லது அவர் உற்பத்தி செய்த ஒரு பொருளை விற்பனை செய்யவும் பயன்படுத்தவும் அரசால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முழு உரிமையை அவருக்கு கொடுக்கும். இதுதான் வந்து காப்புரிமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் இயல்பாக இது வந்து 20 ஆண்டுகள் வரை இது காப்புரிமையானது வழங்கப்படுகிறது. இந்த காப்புரிமை வழங்குவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்டுபிடிப்பாளருடைய கடின உழைப்பு, அதற்கான அவர் செலவிட்ட நேரம், அதில் உள்ள கருத்துக்கள், முதலீடு ஆகியவற்றிற்கேற்ப சீரான வருவாய் அவருக்கு கிடைக்க வழி செய்வது தான் இந்த காப்புரிமையுடைய நோக்கம். இந்த காப்புரிமை பெறுவதற்கு தகுதியான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வரையறுத்திருக்காங்க அரசாங்கத்தில். இதில் வந்து புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், விலங்கினங்கள், தாவரங்கள், செல் வகைகள், செல் நுண்ணுறுப்புகள், பிளாஸ்மிடுகள், மரபணுக்கள் மற்றும் உயிரின தொகுப்பில் உருவாகக்கூடிய இயற்கை உற்பத்தி பொருள்களான ஆல்கஹால் மற்றும் எதிர்ப்பு பொருட்கள், இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காப்புரிமை பெறுவதற்கான தகுதியான பொருட்கள். இந்த உயிரியல் தொழில்நுட்ப பல்வேறு செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை பிரித்தெடுத்தல், சுத்தகரித்தல், வளர்த்தல், புதிய எளிய செலவு மலிவான உயிரிய மாற்ற செயல்கள், உயிரிய தொழில்நுட்ப விளைபொருட்களை உருவாக்குதல், இவை எல்லாமே வந்துட்டு இதில் வரக்கூடிய செயல்பாடுகள். ஒரு காப்புரிமை ஒருவர் பெறணும்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன அடிப்படையான தகுதிகள் இருக்கணும்? அவருடைய கண்டுபிடிப்புகள் புதுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருத்தல் வேண்டும். உற்பத்தி பொருட்கள் புதிய கண்டுபிடிப்பாகவும் மீண்டும் தயாரிக்க தகுந்ததாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்தது, காப்புரிமை விண்ணப்பத்தில் கண்டுபிடிப்பு பற்றிய முழு விளக்கமும் இருப்பது அவசியம். இதுதான் வந்து காப்புரிமை பெற தேவையான அடிப்படை தகுதிகள். இது வந்து உங்களுக்கு வினாக்களில் கேட்கலாம், 3 மார்க் வினாக்களில் கேட்கலாம், இதை கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ அது தாமஸ் ஆல்வா எடிசன் உலகில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை அவர் வைத்துள்ளார். அறிவுசார் சொத்துரிமை வணிகம். இந்த அறிவுசார் சொத்துரிமை வணிகம் என்பது பார்த்திங்கன்னா அந்த பொருட்களின் விற்பனை தொடர்பான கட்டணத்தை நிர்ணயம் செய்வது என்பது தான் அதனுடைய பணி. இந்த வர்த்தக பொது ஒப்பந்தம், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட், இந்த உலக வர்த்தக பங்கீடு தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காண 1948 உலக வளர்ந்த நாடுகளால் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த உலக வர்த்தக பங்கீடு. காப்புரிமை பெற தேவையான அடிப்படை தகுதிகள், அனைத்து வணிகம் மற்றும் போட்டித்தன்மை சட்டம், இது வந்து ரொம்ப அவசியம். அமெரிக்க பாராளுமன்றத்தால் இது வந்து உருவாக்குறாங்க. இந்த ஆட்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, இந்த வர்த்தகம் தொடர்பான சட்டத்திட்டங்களை விசாரிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வழங்கியுள்ளது. அடுத்தது, புவியியல் சார்ந்த குறியீடு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், ஜிஐ அப்படிங்கிறது. இது வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிக்குரிய சிறப்பு வாய்ந்த பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு குறியீடு. ஒரு உற்பத்தி பொருள் தோன்றிய உற்பத்தியான குறிப்பிட்ட நிலப்பரப்பை சார்ந்தோ அதன் சிறப்பியல்பு அல்லது பண்பை பொறுத்தோ வழங்கப்படக்கூடிய ஒரு பெயர் அல்லது குறியீடு, இதுதான் புவியியல் சார்ந்த குறியீடு அப்படின்னு பேர். அப்போ இந்த குறியீடு எதுக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் உணவுப் பொருட்களுக்கு வழங்கப்படுகிறது.
கைவினைப் பொருட்கள் இதுக்கு வழங்கப்படுது. அதே போல் தொழிலக உற்பத்தி பொருட்கள், அது தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சில பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புவிசார் குறியீடு என்பது வழங்கப்படுகிறது. இந்த 2004 முதல்ல புவியியல் சார்ந்த குறியீடு என்பது டார்ஜிலிங் தேயிலைக்கு வழங்கப்பட்டது. அப்போ தமிழகத்தில் புவியியல் சார்ந்த குறியீடு பெற்ற சில பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பட்டு ஆடைகள், அதே போல் கோவையில் உற்பத்தி செய்யக்கூடிய மாவரைக்கக்கூடிய இயந்திரம், தஞ்சையில் வரையப்படுகிற வண்ண ஓவியங்கள், தஞ்சாவூர் ஓவியம் என்று சொல்லக்கூடியது, அதே மதுரை மல்லிகை, நாகர்கோயிலில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆபரணங்கள், இவையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற சில பொருட்களாக கருதப்படுகிறது. இதில் வந்து உங்களுக்கு அந்த புத்தகத்தில் படங்கள் வரும். காஞ்சிபுரம் பட்டு, இதே போல் கோயம்புத்தூர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரங்கள், தஞ்சாவூரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஓவியம், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மதுரை மல்லிகை, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்றக்கூடிய பொருட்கள். அதே போல் நாகர்கோயிலில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆபரணங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் புவிசார், தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். அடுத்தது பதிப்புரிமை, காப்பிரைட். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒருத்தர் ஒரு நாவல் எழுதுகிறாரு, இல்லை கதை எழுதுகிறாரு, அவருடைய படைப்புகள் இல்லை கவிதை தொகுப்புகள் வெளியிடுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய நூல்களுக்கு ஒரு பதிப்புரிமை பெற்றுக்கொள்வார். அதாவது பதிப்புரிமை நூலாசிரியரின் கருத்து வெளிப்பாட்டிற்கு வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. ஒரு நூலாசிரியர் வெளியிட்ட படைப்புகளுக்கான படைப்புரிமை பாதுகாத்தல் என்பது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்லக்கூடிய அதன் கீழ் வரக்கூடியது. அப்போ இந்த பதிப்பாசிரியர் அல்லது அந்த நூல் வெளியிடக்கூடிய நபருக்கு இருவருக்குமாக வழங்கப்படும் ஒரு உரிமை தான் இந்த பதிப்புரிமை அப்படிங்கிறது. இது வந்து இந்த நூலின் கருத்துக்கள் அல்லது அந்த நூலை ஒரு நகலாக்கம் செய்வதாகவோ அல்லது மறுபதிப்பு செய்ய அந்த பதிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெறுவது என்பது வேண்டும். அடுத்தது, இந்த ஒரு பொருள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பாதுகாப்பது காப்புரிமை மற்றும் வணிக ரகசியங்கள். வணிக ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒருத்தர் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த உற்பத்தி செயல்முறைகள், அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றக்கூடிய அந்த செயல்முறைகளை வந்து ரகசியமாக வைத்துக்கொள்வது என்பது தான் வணிக ரகசியம். இந்த ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டவை போன்ற வெளிவந்த படைப்புகளை பதிப்புரிமை பாதுகாக்கிறது. இந்த உயிரிய தொழில்நுட்பத்துறையில் பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்ஏ வரிசை தரவுகள் அல்லது வேறு பதிப்பு வடிவங்கள், ஒளி நுண் வரைபடங்கள் ஆகியவை பதிப்புரிமையில் அடங்கும். இப்போ வந்து டிஎன்ஏ பற்றி ஒரு ஆராய்ச்சி ஒரு அறிஞர் ஈடுபடுகிறார் பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த தரவுகள், கார வரிசையினுடைய தரவுகள் அப்படின்னு சொல்ல பார்த்திங்களா, அது இதை வந்து பாதுகாக்கக்கூடியது அல்லது ஒளி வடிவங்களாக மாற்றுவது, இவை எல்லாமே பதிப்புரிமையில் அடங்கக்கூடியது. அடுத்து ட்ரேட்மார்க், வணிக குறியீடு. இது நம்ம சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சொன்னிங்கன்னா ஒவ்வொரு வணிகத்தினுடைய அதனுடைய லோகோ, அதோட சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நம்ம வணிக குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்தின் தனி ஒரு பொருளை அல்லது நடவடிக்கைகளை கண்டறிய பயன்படக்கூடிய சொற்கள் அல்லது குறியீட்டுக்கு வணிக குறியீடு அப்படின்னு பேர். அந்த வணிக குறியீட்டினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ இதை வாங்கக்கூடிய நபர்கள், அது கன்சியூமர் என்று சொல்லக்கூடிய உபயோகிக்கக்கூடிய நபர்கள், இந்த குறிப்பாக நம்ம பொதுமக்களுக்கு அந்த உண்மையான வணிக பொருள் எது அல்லது போலியான பொருள் எது என்பதை பிரித்தறிவதற்காக இந்த வணிக குறியீடு என்பது பயன்படுகிறது. இப்போ தமிழக அரசின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த வணிக குறியீடு ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தமிழக அரசினால் வழங்கக்கூடிய அந்த வணிக குறியீடு. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் அப்படிங்கிற அந்த வாட தலைப்பில் நம்ம இதுவரையில் என்னென்ன பார்த்துருக்கோம் என்பதை பற்றி ஒரு மேலோட்டமாக ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருவோம். நம்ம இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல நம்ம வந்துட்டு மறுச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், இதை வந்து நம்ம பார்க்கணும். மறுச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் மறுச்சேர்க்கை டிஎன்ஏ அப்படின்னா என்ன, அது ஒரு வினா ஒன்று கேட்கலாம். இப்போ மறுச்சேர்க்கை டிஎன்ஏ என்பது பார்த்திங்கன்னா, ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவை அதே சிற்றினத்தின் மற்றொரு உயிரினத்தின் உடலுக்குள்ளோ
அல்லது வேறொரு சிற்றினத்தின் உடலுக்குள்ளோ இணைத்து உருவாகக்கூடிய டிஎன்ஏ மூலக்கூறு தான் மறுச்சேர்க்கை டிஎன்ஏ மூலக்கூறு. அப்போ இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏயை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பெயர்? மறுச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு பேர். இப்போ இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் எந்தெந்த பொருட்கள் உற்பத்தி செஞ்சப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மனித இன்சுலின் உற்பத்தி அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எங்கே உற்பத்தி ஆகும்? கணையத்தில் உற்பத்தி ஆகுது. கணையத்தில் குறிப்பாக இந்த பீட்டா செல்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் தான் இந்த இன்சுலின் அப்படின்னு பேர். இதனுடைய வேதி அமைப்பில் என்ன பார்த்துருக்கோம்? இது 51 அமினோ அமிலங்கள் ஆனது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த இன்சுலின் ஹார்மோனில் 2 சங்கிலிகள் இருக்கும், ஏ சங்கிலி பி சங்கிலி அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஏ சங்கிலியில் 21 அமினோ அமிலங்கள் உள்ளது, இந்த பி சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள் உள்ளது. இப்போ இந்த 2 சங்கிலி இணைக்கக்கூடிய டைசல்ஃபேட் இணைப்புகள் காணப்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ மெயினாக இப்போ இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிச்சுது அப்படின்னா என்ன நோய்? சர்க்கரை நோயினை உண்டாக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த சர்க்கரை நோயை குறிப்பாக நம்ம சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கலைன்னா மரணத்தை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது 1970 இந்த டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்சுலின் உற்பத்தியானது செய்யப்பட்டது. மறுச்சேர்க்கை மனித இன்சுலின் உற்பத்தி இந்த நம்ம வரைபடத்தை நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் உற்பத்திக்கு காரணமான அந்த ஜீன்கள் பீட்டா செல்களில் இருக்கும். அப்போ அந்த ஜீன்களை நம்ம பிரித்து எடுக்கிறோம், அந்த மரபணுவை பிரித்து எடுக்கிறோம். இந்த மரபணுக்களை பிளாஸ்மிடோட இணைக்கிறோம். இந்த பிளாஸ்மிடோட இணைத்து உருவாகக்கூடிய டிஎன்ஏவுக்கு என்ன பேர்? மறுச்சேர்க்கை டிஎன்ஏ அப்படின்னு பேர். இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏவை ஈகோலை பாக்டீரியாக்கள் உடலுக்குள்ளே செலுத்தி வளர்க்கப்படுகிறது. அப்போ இவ்வாறு வளர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏவானது ஒரு தலைமை வரிசையை முன்புறமாக கொண்டு ஏ பி சங்கிலி இவற்றை இணைக்கக்கூடிய சி சங்கிலி மூன்றுமே முன்னோடி பாலிபெப்டைடு சங்கிலியாக முதன்மை முன்னோடி இன்சுலின் உருவாகிறது. மொழிபெயர்ப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தலைமை வரிசை மற்றும் சி சங்கிலி நீக்கப்படுகிறது. அதன் பிறகு ஏ பி சங்கிலிகளான இன்சுலின் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இன்சுலின் ஹார்மோன்கள் தான் நமக்கு இப்போ வணிக ரீதியில் ஹியூமிலின் என்ற பெயரில் இந்த மருத்துவத்துறையில் நம்ம மருந்து பொருளாக கிடைக்குது. இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த சர்க்கரை நோய்க்கு குணப்படுத்துவதற்கு இந்த ஹியூமிலின் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து பொருளானது நமக்கு இப்போ பயன்படுது. அடுத்து இந்த மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தில் நம்ம மனித வளர்ச்சி ஹார்மோன் எவ்வாறு உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த மனித வளர்ச்சி ஹார்மோன் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு பேர். இதை நம்ம எப்படி உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வரைபடத்தில் புத்தகத்தில் இருக்கும். இப்போ வளர்ச்சி ஹார்மோன் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எங்கே உற்பத்தி ஆகும்? நம்மளுடைய பிட்யூட்டரி சுரப்பியில் உற்பத்தி ஆகுது. இதுக்கு சொமோட்டோஸ்டாசின் அப்படின்னு கூட நமக்கு இதுக்கு பேர் உண்டு. இப்போ இந்த வளர்ச்சி ஹார்மோன் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ இந்த பிட்யூட்டரி செல்களிலிருந்து இந்த வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி செய்வதற்கான அந்த ஜீன்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த ஜீன்களை நம்ம ஈகோலை பாக்டீரியாக்கள் உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம். அந்த ஈகோலை பாக்டீரியாக்களுடைய பிளாஸ்மிடோடு இணைத்து இந்த மறுச்சேர்க்கை டிஎன்ஏ ஆனது ஈகோலை பாக்டீரியாக்கள் உடம்புக்குள்ளே வச்சு வளர்க்கப்படுகிறது. வளர்ப்புடத்தில் வச்சு வளர்க்குறாங்க. அதன் பிறகு அப்படி வளர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய மனித வளர்ச்சி ஹார்மோன் நிறைய உற்பத்தியாக இருக்கும். ஈகோலை பாக்டீரியாக்களுக்குள்ளே வைத்து வளர்க்கப்படுகிறது. அவ்வாறு வளர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மனித வளர்ச்சி ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஈகோலை பாக்டீரியாக்களை தனிமைப்படுத்தி நொதித்தல் வினையின் மூலமாக இந்த ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்ச்சி குறைபாட்டினை சரி செய்யப்படுகிறது.
அடுத்து இதில் வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம எதிர்பார்க்க வேண்டிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபெரான்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இன்டர்ஃபெரான்கள்னால் என்ன? பாலூட்டிகளின் செல்கள் வைரஸ்களால் பாதிக்கப்படும் பொழுது அவற்றை எதிர்த்து அழிப்பதற்காக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வைரஸ் எதிர்ப்பு பொருள் தான் இந்த இன்டர்ஃபெரான்கள் அப்படிங்கிறது. இந்த இன்டர்ஃபெரான்கள் யார் கண்டு இருந்தாங்க அப்படிங்கிற வினாக்கள் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ 1957 அலிக் ஐசக்ஸ் மற்றும் ஜீன் லிண்ட்மேன் அப்படிங்கிற கூடிய இந்த 2 அறிஞர்கள் இந்த இன்டர்ஃபெரான்களை கண்டறிந்தார்கள். சரி, இந்த இன்டர்ஃபெரான்கள் இதில் வந்து இது வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள். இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அது மரபணு சிகிச்சை. மரபணு சிகிச்சைன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம வந்துட்டு பாதிப்படைந்த ஜீன்களுக்கு பதிலாக புதிய ஜீன்களை நுழைத்து நம்ம அந்த மரபணு நோய்களை சரி செய்யக்கூடிய முறைக்கு தான் இந்த மரபணு சிகிச்சை முறை அப்படின்னு பேர். இந்த மரபணு சிகிச்சை முறையில் வந்துட்டு நாம் என்னென்ன நோய்களை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம இந்த சிட் அப்படிங்கிற ஒரு நோய், சிவியர் கம்பைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயினை நாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயாளியின் உடம்புல அடினோசின் டிஅமினேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நொதி உற்பத்தி குறைஞ்சதுன்னு சொன்னால் அந்த நோயாளியானவர் இந்த சிட் நோயினால் பாதிக்கப்படுகிறார். இப்போ அந்த சிகிச்சையினுடைய படிநிலைகள் எப்படி இது வந்து நம்ம சிகிச்சை செய்கிறாங்க இந்த நோய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்படைந்த நோயாளியின் உடலில் இரத்தத்திலிருந்து இந்த லிம்போசைட்டுகள் பிரித்தெடுக்கப்பட்டு வளர்ப்பு ஊடகத்தினுள் வைத்து வளர்க்கப்படுகிறது. அப்போ அந்த அடினோசின் டிஅமினேஸ் அந்த நொதிக்கு காரணமான செயலாக்க நிலையில் இருக்கக்கூடிய இயல்பான அந்த ஜீன்கள் அல்லது அந்த மரபணுக்கள் ஏடிஏ சிடிஎன்ஏ மூலக்கூறானது ரெட்ரோ வைரஸ்கள் மூலமாக லிம்போசைட்டுக்குள் செலுத்தப்படுகிறது. இப்படி மரபு பொறியியல் லிம்போசைட்டுகள் நோயாளின் உடலில் செலுத்தப்பட்டு அந்த நோயானது சரி செய்யப்படுகிறது. அப்படி இந்த மரபியல்பு செய்யப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் மீண்டும் அந்த நோயாளின் உடலில் செலுத்தி இந்த நோயினை சரி செய்யப்படுகிறது. அந்த எலும்பு மஜ்ஜை செல்களில் இருந்து இந்த ஏடிஏ அடினோசின் டிஅமினேஸ் மரபணுக்கள் கரு செல் நிலையில் செலுத்தப்பட்டு இந்த நோயானது சரி செய்யப்படுகிறது. இதுவரையில் பார்த்திங்கன்னா அந்த உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடுகளில் நம்ம இதுவரையில் பார்த்துருக்கோம். இந்த பாடத்தை பற்றின அனைத்து வினாக்களுக்குமான ஒரு மதிப்பு வினாக்களுக்கான பதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க புக்கில். பாடங்களை தெளிவாக படிச்சுட்டு கேட்கக்கூடிய தேர்வுகளுக்கு 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பு வினாக்களுக்கு மிக எளிமையாக விடை எழுதக்கூடிய வகையில் அடிக்கடி புத்தகத்தை படித்து பயிற்சி பெற்று வெற்றியடைய வேண்டுமா உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.